எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே இருக்கோம்னா ஊட்டியில் தாங்க இருக்கோம். நைட்டு 8 o'clock ஆகுதுங்க. ஊட்டியில் வந்து நைட்டு மார்க்கெட்டுக்கு வந்தோம். அப்படியே இங்கே ஃபுட் ஸ்ட்ரீட்டும் இருக்குது, அங்கே அப்படியே கவர் பண்ணலான்னு தான் வந்தாங்க. நிறையா வெஜ்ஜு நான்வெஜ் ரெஸ்டாரண்ட்ஸ் தான் நிறையா இருக்குதுங்க. அப்படியே ஒன்று ஒன்றா உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே ஊட்டியில் இருக்க ரெஸ்டாரண்ட்ஸ்லாம், இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே எல்லாம் ரெஸ்டாரண்ட்ஸ் தாங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட்டுங்க. இது ஆடம்ஸ் ஃபவுண்டன். இந்த இடம் பேர் பார்த்திங்கன்னா சேரிங் கிராஸ். முக்கியமான இடம், பஜார்லேயே இருக்குங்க. பாருங்கள், இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுதுங்க. எல்லாம் வரிசையாக ரெஸ்டாரண்ட்ஸ் தான். எல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே நான்வெஜ் ரெஸ்டாரண்ட்ஸ் தான். உங்களுக்கு பக்கமாக போய் காமிக்கிறேன் பாருங்கள், ஒன்று ஒன்றா எப்படி இருக்குன்னு பாருங்கள். அல் மதீனா த பிரியாணி ஹவுஸ், இதாங்க நம்ம முதல்ல பார்க்குற கடை இந்த ஏரியாவில். தந்தூரி, அரேபிக், சைனீஸ், இண்டியன், பார்பிக்யூ, எவ்வளோ வெரைட்டிஸ், எல்லாம் டேஸ்ட்டுக்கு, எல்லா டேஸ்ட்டுக்கும் வச்சுருக்காங்க. எல்லாத்துக்குமே பிடிக்கிற மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம். சிக்கன்ஸ் தான் மெயின். ஆனால் சிக்கன் பார்த்திங்களா, எவ்வளோ வெரைட்டிஸ் எல்லாம் டிஸ்பிளேலேயே முன்னாடியே வச்சுட்டாங்க. அப்படியே எல்லாம் கிளாஸை போட்டு மூடி இருக்குங்க. உள்ளே இருக்குது. நம்ம எது சொல்கிறோமோ அதை அப்படியே ப்ரீ குக்குடு தான், இது ஹாஃப் குக்குடு. நம்ம சொன்னோடனே பண்ணி கொடுத்துட்றாங்க. எவ்வளோ வெரைட்டிஸ் பார்த்திங்களா சிக்கனில். கலர்ஃபுல்லாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. உங்களுக்கே தெரியும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பார்பிக்யூ. அடுத்து பார்த்தீங்கன்னா ஊட்டி பேக்கரிங்க. இது ப்ரீமியம் ஹேண்ட்மேட் சாக்லேட் வர்க்கி கேக். வர்க்கி இங்கே ஃபேமஸுங்க, ஊட்டி வர்க்கி எப்போவுமே. லைட்டிங்ஸ் பார்த்தீங்களா இந்த கடையில், சூப்பராக இருக்குங்க. உள்ள லைட்ஸ் அந்தளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. கேக், வர்க்கி, சாக்லேட்ஸ் நிறையா இருக்குங்க வெரைட்டிஸு. அப்படியே பார்த்துட்டு வாங்க. எல்லாம் 100 கிராம் 90, 100 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குங்க. பிஸ்தா, ரோஸ்டட் ஆல்மண்ட், எல்லா வெரைட்டியும் இருக்குது. ஸ்ட்ராபெரி, நட் மில்க், நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. ஊட்டிக்கு வரவங்க மெயினாக சாக்லேட் வாங்குறாங்க, அதனால தான் இவ்வளோ கடைங்க இருக்குது. இது பார்த்திங்களா, அடுத்தது அரேபியன் டேபிள் கேஃப் ரெஸ்டாரண்ட். இங்கே இன்னும் நிறைய ஆம்பூர் பிரியாணிலாம் இருக்கும் போல் இருக்குங்க. நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. அதே தான் இண்டியன், சைனீஸ், தந்தூரி, எக்ஸ்ட்ரா ஆம்பூர் பிரியாணி போட்டிருக்காங்க. அப்புறம் ஃபிஷ் ஐட்டம்லாம் இருக்குது போல இருக்குது. சீ ஃபிஷ், ஃபிஷ் ஃபஹாம், மந்தி ரைஸ், இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் இருக்குது இங்கே. அதே டைப் தான், சிக்கன் தான் எல்லாமே. இதெல்லாம் தந்தூரிஸ், கபாப், தந்தூரி, இதெல்லாம் டிஸ்பிளேயில் இருக்குங்க. எல்லாம் இந்த கம்பியில் சொருவி வச்சுருக்காங்க, ஹாஃப் குக்குடு. எவ்வளோ ஐட்டம்ஸுங்க. பார்க்குறதுக்கு கலர்ஸ் தான் நல்லா இருக்கு. ரேட்ஸ்லாம் நார்மலாக தாங்க இருக்குது. இந்த அரேபியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜூஸுங்க, ஜூஸ் டேன்னு போட்டிருக்கு பாருங்கள். இங்கே ஜூஸு, காஃபி, டீ எல்லாமே இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான நேம் உள்ள கடைங்க, ஊட்டி மஜ்லிஸ் ரெஸ்டாரண்ட். இங்கேயும் சேம் அதே ஐட்டம்ஸ் தான் எல்லாம் இருக்குது. ஆனால் அரேபியன் ரைஸ்னு போட்டிருக்காங்க, அது என்னன்னு தெரியல, பார்த்தா தான் தெரியும். இங்கே அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா மஜ்லிஸ் ஸ்பெஷல் மிக்சட் தந்தூரி பிளேட்டர்னு போட்டிருக்காங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க போல இருக்குது பிளேட்டரில். ஃபுல்லாக இங்கேயும் இருக்குங்க சிக்கன், பார்பிக்யூ. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஷவர்மா, ஸ்பெஷல் ஷவர்மா. அடுத்தது பார்த்திங்கன்னா டர்க்கிஷ் கிரில் ரெஸ்டாரண்ட்டுங்க. இதில் ஒரு ஆச்சரியம் என்னென்னா, இது வெஜ் அண்ட் நான்வெஜ்னு போட்டிருக்கு. ஹைட்ராபாதி பிரியாணி கூட இருக்குங்க இங்கே. இங்கேயும் சிக்கன் வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க, ஆனால் கம்மியாக தான் இருக்குது. எதனாலன்னு தெரியல. இந்த கடையில் அவ்வளோதான் போகும் போல இருக்குது. இது பார்த்திங்கன்னா எட்டர்னிட்டி த எக்ஸ்க்ளூசிவ் சாக்லேட் ஷாப்புங்க. இங்கே நட்ஸு, ஸ்பைசஸ், டீ, காஃபி, சாக்லேட்ஸ், ஹனி, வர்க்கி, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குங்க. ஏகப்பட்ட சாக்லேட் வெரைட்டிஸ் இருக்குது. குழந்தைங்களுக்கு பிடிக்கும்னாலும் இங்கெல்லாம் ஒரே சில்ட்ரன்ஸ் நிறையா இருக்காங்க இந்த கடையில் வாங்கிறதுக்கு. பாருங்கள், அப்படியே பெரிய சாக்லேட் ஷாப்ஸ் இல்லாமல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரோட் சைடுங்க, சின்ன ஷாப் தான், சாக்லேட் ஷாப் தான். ஆனால் வெரைட்டிஸ் மட்டும் ஃபுல்லாக இருக்குங்க. நிறைய இருக்குது வெரைட்டிஸ் இங்கேயும். வாவ் மோமோ வாவ், மேலே பார்த்திங்கன்னா மோமோஸ் ரெஸ்டாரண்ட்டுங்க.
மேலெல்லாம் போகலாங்க, நான் கீழே இருந்தே அப்படி காமிக்கிறேன் பார்த்துங்க. கீழே சிட்டி சிப்ஸ். இங்கே பார்த்தீங்களா அடையார் அனந்தபவனும் இருக்குங்க இதே ஸ்ட்ரீட்டில். வெஜிடேரியன் மட்டும் சாப்பிட்றவங்க நீட்டாக இங்கே வந்துடலாம். நல்லா பெரிய ரெஸ்டாரண்ட்டாகவே இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குறிஞ்சிஸ் கெஃபே அண்ட் ரெஸ்டாரண்ட்டுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பர்கர், பீஸா, பேஸ்ட்ரீஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. கொஞ்சம் பேர் சாப்பிட்டுட்ருக்காங்க உள்ள. நிறைய சீட்ஸ் காலியாகவும் இருக்குது. ஏன்னா வீக்கெண்ட்னா ஃபுல் ரஷ் இருக்குங்க. இது வீக் டேஸ் தானே இது. சாகர் நீலகிரி ப்ராடக்ட்ஸ், நீலகிரி ஆயில்ஸ், ஊட்டி ஹோம்மேட் சாக்லேட்ஸ். இது பார்த்தீங்கன்னா 1964, கிட்டத்தட்ட அப்போ 60 வருஷம் ஆகுதுங்க. 60 வருஷமாக இந்த கடை இருக்குது. ஆனால் இப்போல்லாம் டெவலப் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. இந்த நேம் பார்த்தீங்கன்னா 60 வருஷமாக இவங்க இங்கே சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க இதெல்லாம். அது இல்லாமல் காஸ்டியூம்ஸ் ஐட்டம்ஸும் நிறையா இருக்குங்க. சோப், ஹோம்மேட் சோப்ஸு, அரோமேட்டிக்ஸ் இதெல்லாம் நிறைய வச்சுருக்காங்க. டீ, காஃபி, ஸ்பைசஸ் எல்லாமே இருக்குது. இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் ரெஸ்டாரண்ட்ஸுக்கு ஈக்குவலாக சாக்லேட் ஷாப்ஸும் இருக்குங்க. அந்தளவுக்கு இருக்குது. நிறையா இருக்குங்க சாக்லேட் ஷாப்ஸ். பாருங்கள், நம்ம வந்தப்போ க்ரௌடு கம்மியாக இருந்துச்சு. இப்போ எல்லாம் நிறையா வர ஆரம்பிச்சிட்டாங்க. டைமு 8:30 பக்கம் ஆகிடுச்சு. அதனால் ஃபுல்லாக ரஷ் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ. இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டுங்க. பாருங்கள், பக்கத்தில் போய் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த ரெஸ்டாரண்ட் பேர் பார்த்திங்கன்னா மெட்ராஸ் ரசோய் அப்படின்னு போட்டிருக்குங்க. இது ஒரு நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட் தான் போல இருக்குது. நேமை பார்த்தாவே அப்படி தான் இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்களா சாக்லேட் ஷாப், சாக்கோ கேலரியா. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேன்சி சாக்லேட்ஸ்லாம் நிறையா வச்சுருக்காங்க. டஃபிள்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமஸான ரெஸ்டாரண்ட்டுங்க, பிரியாணி ஹவுஸ், ஹைதராபாத் பிரியாணி ஹவுஸ், HBH. வெளியே க்ரௌடு பாருங்கள் நிற்கிதுங்க. உள்ளெல்லாம் இடம் இல்லை, ஃபுல் ரஷ் இந்த கடையில். எவ்வளோ பேர் வெளியே நிற்கிறாங்க பாருங்கள். உள்ளேயும் பாருங்கள் ஃபுல்லாக இருக்குது, சீட்ஸே இல்லை. தலச்சேரி தக்காராம். இது பார்த்திங்கன்னா ஒரு கேரளா ரெஸ்டாரண்ட்டுங்க. நான் ஊட்டியில் நிறைய கேரளைட்ஸ் வராங்க, கேரளாக்காரங்க நிறைய பேர் வராங்க. அவங்களுக்கோசரம் தான் இந்த ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்க போல இருக்குது. ஆனால் ஃபுல்லாகவே போகிறாங்க, நிறைய ரஷ் இருக்குது இந்த ஹோட்டல்லையும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கபாப் கார்னர் ரெஸ்டாரண்ட்டுங்க. இது முன்னாடியே வச்சுருக்காங்க கிரில் சிக்கன்லாம். இங்கே கபாப் தந்தூரி தான் ஃபேமஸ் போல் இருக்குது. சென்னையில் ஒரு ஃபேமஸான ரெஸ்டாரண்ட்டுங்க இது. இங்கேயும் இருக்குது ஆசிஃப் பிரியாணி, த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் பிரியாணின்னு தான் நேம் போர்ட்லேயே போட்டிருக்காங்க. நல்ல பெரிய ரெஸ்டாரண்ட்டாக தாங்க இருக்குது. கீழேயும் இருக்குது, மேலேயும் இருக்கும் போல் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஹைதராபாதி ஷாஹி பிரியாணி. மேலே ஈரானிஸ் சாயின்னு போட்டிருக்காங்க. இப்போ ஈரானியன் டீயும் இருக்குங்க இங்கே. ஆனால் பிரியாணி ரெஸ்டாரண்ட்ஸ் தாங்க நிறையா இருக்குங்க. நம்மளும் நிறையா பார்த்துட்டோம் பிரியாணி ரெஸ்டாரண்ட்ஸை. இதுவும் ஒரு ஹைதராபாதி டைப் பிரியாணி தான் போல் இருக்குது, ஷாஹி பிரியாணி நேம். முக்கியமான ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் ஒரு பாதி அளவுக்கு காமிச்சிருக்கேங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஊட்டி வந்தீங்கன்னா இதில் நல்ல ரெஸ்டாரண்ட்ஸாக உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ செலக்ட் பண்ணி சாப்பிட்டு வாங்க. ஓகேங்க, இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. ஓகே, பாய்.